யார் முட்டாள் குட்டி கதை இன்றைக்கு பார்க்கலாம். ஒரு ஊர்ல முட்டாள் ஒருத்தன் இருந்தான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவன்தான் பொழுதுபோக்கே. அவங்களுக்கு பொழுது போகலைன்னா அவனை கூப்பிட்டு தான் விளையாடுவாங்க. அவன்கிட்ட 2 துணிகளை கொடுத்து போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா காலில் போட வேண்டியதை மேலே போட்டுக்குவான், மேலே போட வேண்டிய சட்டையே கீழே போட முடியாம கஷ்டப்பட்டு யாலை பாய்வான், என்ன செய்யறதுன்னு தெரியாம. இதையெல்லாம் பார்த்து மக்கள் சிரிப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்தது. அந்த ஊருக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா முதல்ல அவனை கூப்பிட்டு, இவனை போல ஒரு முட்டாள் உங்க ஊர்ல உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கும் இவனை வச்சு விளையாட்டு காட்டுறமாங்க. ஒரு வீட்டுக்கு வெளியூர்ல இருந்து நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு. விருந்தெல்லாம் முடிஞ்சது, நல்லா சாப்பிட்டாங்க, ரிலாக்ஸ்டா திண்ணையில உட்கார்ந்தாங்க. அப்போ இந்த ஊர்ல முட்டாள் ஒருத்தன் இருக்கான், அவனை வர சொன்னோம்னா நமக்கு நல்லா பொழுது போகும் சந்தோஷமா அப்படின்னு சொன்னாரு வீட்டுக்காரர். அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பினாரு. அவனும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த முட்டாளோட வந்து சேர்ந்தான். வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்டாரு, 2 கைகளையும் நீட்டிக்கிட்டாரு. நல்லா பாரு, என்னோட ஒரு கையில 5 ரூபாய் நாணயம் இருக்கு, இன்னொரு கையில 1 ரூபாய் நாணயம் தான் இருக்கு, உனக்கு எது தேவையோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. முட்டாள் 2 கைகளையும் மாறி மாறி பாக்குறான். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தவன், 1 ரூபாய் பெரிய காசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். இவனை போல முட்டாள நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? 1 ரூபாயை விட 5 ரூபாய் எவ்வளவு மதிப்புள்ளது, சின்ன காசை எடுத்துக்கிட்டு இவ்வளவு கூத்தாடுறானே அப்படின்னு வீட்டுக்காரர் சொன்னாரு. நண்பருக்கும் முட்டாளுடன் விளையாட வேண்டும் போல இருந்தது. தன்னுடைய 2 கைகளையும் அவன் முன்னால நீட்டி, இதுல ஒண்ணுல வைர மோதிரம் இருக்கு, இன்னொன்னுல 50 காசு இருக்கு, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. முட்டாள் மறுபடியும் 2 கைகளையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தான். யோசிக்கிறான், திரும்பவும் பாக்குறான். இப்படியே அவரை முகத்தை பார்க்கறதும் கையை பார்க்கறதும் யோசிக்கிறதுமா இருந்தான். 50 காசை தான் கடைசியா எடுத்துக்கிட்டான். இந்த முட்டாளோட நீங்க பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இவருக்கோ ஒரு கியூரியாசிட்டி, ஏன் முட்டாள்தனமா நடக்கிற, வைர மோதிரம் எவ்வளவு மதிப்புடையது, அதை விட்டுட்டு வெறும் 50 காசை போய் எடுத்துக்கிட்டியே, இனிமேலையாவது சிந்திச்சு அறிவுள்ளவனா நடந்துக்கோ அப்படின்னு அறிவுரையும் சொன்னாரு வந்த விருந்தினர். அப்போ அந்த முட்டாள் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களே, அவன் சொன்னானா, ஐயா நான் ரொம்ப குறைஞ்ச மதிப்புடைய நாணயங்களை தான் எப்பவுமே எடுத்துக்கிறேன், எல்லாரும் என்ன முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நாணயங்கள் உள்ள கைகளை காட்டுறாங்க, இதுலயே எனக்கு ஒரு நாளைக்கு 4-5 ரூபாய் கிடைச்சிருது ஐயா, நீங்க சொல்றது போல ஒரே ஒரு நாள் விலை குறைவான நாணயத்தை எடுக்காம அதிக மதிப்புடைய நாணயத்தையோ பொருளையோ நான் எடுத்துட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட அவங்க கையவே நீட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் அங்கிருந்து நடைய கட்டிட்டானா. இதை கேட்ட அந்த வெளியூர்ல இருந்து வந்திருந்த விருந்தினர் அசந்து போயிட்டார். யார் முட்டாள் அப்படிங்கிற சிந்தனை இப்போ அவருக்கு வந்துட்டுது. நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.